இந்தியர்களின் ரத்தத்துடன் விளையாடுவதற்கு பாகிஸ்தான் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி ஆவேசம். குங்குமம் வெடிமருந்தாக மாறும்போது என்ன நடக்கும் என்பதை எதிரிகளும் உலகமும் பார்த்திருப்பதாக கர்ஜனை. இந்தியாவை நேரடியாக வெல்ல முடியாததால் பயங்கரவாதத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறது பாகிஸ்தான். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் முப்படைகளும் சக்கர வியூகத்தை உருவாக்கி பாகிஸ்தானை மண்டியிட வைத்ததாக பிரதமர் மோடி பேச்சு. பாகிஸ்தானுடன் வர்த்தகமோ பேச்சுவார்த்தையோ கிடையாது என பிரதமர் மோடி திட்டவட்டம். பேச்சுவார்த்தை என்றால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி மட்டுமே இருக்கும் என்றும் உறுதி. டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறையின் புலன் விசாரணைக்கு தடை. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. டாஸ்மாக் ரெய்டு விவகாரத்தில் அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறி செயல்படுகிறது. கூட்டாட்சிக்கு எதிராகவும் அமலாக்கத்துறை செயல்படுவதாக உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. தனிநபரின் விதிமீறலுக்காக ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் அமலாக்கத்துறை விசாரிக்க முடியுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி. தனிநபர் முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தால் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாம் என்றும் அறிவுரை. விசாரணை அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக திமுக எம்பி என்ஆர் இளங்கோ குற்றச்சாட்டு. வழக்கில் தொடர்புடைய நபர்களை விசாரிக்காமல் டாஸ்மாக் அலுவலகத்தில் சோதனை நடத்தியதை கண்டிப்பதாகவும் பேட்டி. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் வரும் 24 முதல் 26ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் 27ஆம் தேதி உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காவிரியில் இருந்து ஜூன் மற்றும் ஜூலை மாத பங்காக 40 TMC தண்ணீரை தமிழகத்திற்கு விடுவிக்க உத்தரவிட வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகம் கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 71,800 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,975 ரூபாய்க்கும் விற்பனை. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லையைச் சேர்ந்த இளைஞரை விசாரணைக்கு அழைத்துச் சென்று துன்புறுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு. இளைஞரை தாக்கிய 2 காவலர்களிடம் தலா 2 லட்சம் ரூபாய் வசூலித்து பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு வழங்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. சென்னை ECRல் கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஜூன் 4ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. அரக்கோணத்தில் திமுக முன்னாள் நிர்வாகியால் பாதிக்கப்பட்டதாக புகார் அளித்த பெண் ஆளுநர் மாளிகைக்கு புகார் அளிக்க வருகை. கிண்டி RTOவிடம் மனு அளிக்க அழைத்துச் சென்ற போலீசாருடன் வாக்குவாதம். திமுக முன்னாள் நிர்வாகியால் அரக்கோணத்தைச் சேர்ந்த பெண் பாதிக்கப்பட்ட விவகாரம். வழக்கை CBI வசம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தல். சமூக வலைதளங்களில் தன் மீது வெறுப்பை பரப்புவதை நிறுத்துங்கள் என கெனிஷா ஆவேசம். தன் மீது குற்றம் இருந்தால் நீதிமன்றத்திற்கு அழையுங்கள் என்றும் எங்கும் ஓடிவிட மாட்டேன் என்றும் பதிலடி. நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவில்லா பெட்டியில் பயணித்த பெண் பயணியிடம் 30 சவரன் நகை கொள்ளை. சோழிங்கநல்லூர் காவல் நிலைய போலீசார் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு அனுப்பி வைத்ததால் பாதிக்கப்பட்டவர் வேதனை. ஓமலூர் அருகே நகைக்காக காது மூக்கை அறுத்து மூதாட்டி படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து சம்பவ இடத்தில் சேலம் சரக DIG ஆய்வு. சந்தேகத்தின் பேரில் 2 பேரை பிடித்து விசாரணை.
மழை ஓய்ந்த நிலையில் சென்னை டைடல் பார்க் சிக்னல் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை மூடும் பணி தீவிரம். 2 நாட்களில் பணி நிறைவடையும் என எதிர்பார்ப்பு. கோவை விமான நிலையத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். பாங்காக்கில் இருந்து சிங்கப்பூர் வழியாக கோவை வந்த பயணியிடம் விசாரணை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்ட எதிர்ப்பு. 2வது நாளாக தர்ணாவில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் கைது. திண்டிவனம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்த 3 கார்கள் மோதி விபத்து. 2 காயமடைந்த நிலையில் விபத்து காரணமாக போக்குவரத்து நெரிசல். அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் சரக்கு ரயில் தடம் புரண்டதால் பரபரப்பு. அரக்கோணம் சென்னை இடையேயான மின்சார ரயில்கள் 30 நிமிடம் காலதாமதம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் அம்பேத்கர் சிலையை யார் திறப்பது என்பதில் இரு தரப்பினரிடையே மோதல். அமைச்சர் ரகுபதி நேரில் சென்று ஆய்வு. இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை. கொடைக்கானல் கோடை விழாவை ஒட்டி மன்னவனூர் காற்றாடி திருவிழா முதலாக தொடக்கம். வானில் பறக்கவிடப்பட்ட காற்றாடிகளை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். கோவை காவல் பயிற்சி பள்ளியில் பலவிதமான பயிற்சிகளை மேற்கொண்ட காவலர்கள். ஆயுத பயிற்சி, தற்காப்பு நுட்பங்கள், உளவு தகவல் சேகரிப்பு மற்றும் ஸ்னைப்பர் ட்ரைனிங், உடல் ரீதியிலான பயிற்சிகளில் காவலர்கள் அசத்தல். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. மதுரையில் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டம் குறித்து ஆலோசனை. ராமதாஸ் அன்புமணி பிரச்சினைக்கு பின்னால் பாஜக இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. திமுகவை வீழ்த்த அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தல். விவசாயிகளுக்கு துப்பாக்கி உரிமம் கொடுத்தால் ஒருவருக்கொருவர் சுட்டுக் கொள்வார்கள். வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சால் சர்ச்சை. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்ட 103 ரயில் நிலையங்கள் திறப்பு. காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. राजस्थान सरकार की विभिन्न परियोजनाओं का रिमोट का बटन दबाकर उद्घाटन, शिलान्यास और लोकार्पण. தமிழ்நாட்டில் பரங்கிமலை, ஸ்ரீரங்கம், குழித்துறை உள்ளிட்ட 9 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. நகரும் படிக்கட்டுகள், மல்டி லெவல் பார்க்கிங், சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கொண்டிருப்பதால் பயணிகள் மகிழ்ச்சி. பாகிஸ்தானுக்கு உளவு தகவல்களை கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட பிரபல யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ராவுக்கு போலீஸ் காவல். 4 நாட்கள் காவல் வழங்கி ஹரியானா நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் டாஸ்மாக் கடை திறப்பு. மகிழ்ச்சியுடன் மது பாட்டில்களை வாங்கிச் சென்ற மது பிரியர்கள். கேரள மாநிலம் மலப்புரத்தில் கையில் செல்போனை வைத்துக் கொண்டே கார் ஓட்டிய இளைஞருக்கு அபராதம் விதிப்பு. வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்ற போலீசார்.
ஜெயிலர் 2 படப்பிடிப்பு டிசம்பர் மாத இறுதியில் நிறைவடைய வாய்ப்பு. சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. எவ்வளவு நாளா இருக்கும் சார் அந்த படப்பிடிப்பு? எவ்வளவு நாள் இருக்கும்? எப்போ முடியும்? இப்போ எதிர்பார்க்கலாம். முடியுது வந்து சொல்ல தெரியல. வேற எதுக்கு மோஸ்ட்லி டிசம்பர் ஆகிடும். கொஞ்சம் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நாயகனாக நடித்துள்ள படைத்தலைவன் படத்தின் ரிலீஸ் ஒத்திவைப்பு. நாளை வெளியாக இருந்த நிலையில் திரையரங்க ஒதுக்கீட்டு சிக்கல் காரணமாக தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக சண்முக பாண்டியன் அறிவிப்பு. ஐபிஎல் லீக் போட்டியில் குஜராத் லக்னோ அணிகள் இன்று பல பரீட்சை. முதலிடத்தை தக்க வைக்கும் முனைப்பில் குஜராத் அணி தீவிர வலைப்பயிற்சி. இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் செல்லும் இந்தியா அண்டர்-19 கிரிக்கெட் அணியின் கேப்டனாக ஆயுஷ் மாத்ரே தேர்வு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக அதிரடி காட்டி வரும் 14 வயது வீரர் வைபவ் சூரியவன்ஷிக்கும் வாய்ப்பு.